வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹேப்பியா, ஹெல்தியா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம விளாக்ல நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயம்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயா இருக்கிற டைம்ல கண்டிப்பா பாருங்க. பெரியவ ஜஷ்னாக்கு வந்து லாஸ்ட் வீக் பர்த்டே. அதுதான் இந்த விளாக்ல அவளுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்தது, அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணது, அந்த பர்த்டே செலிப்ரேஷன், அப்புறம் சிவராத்திரிக்கு நாங்க எங்கெல்லாம் போனோம், அதெல்லாம் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்பயுமே பெரியவ பர்த்டேக்கு வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே ட்ரெஸ் எடுத்துருவோம். இந்த வாட்டிக்கு கொஞ்சம் எல்லாமே டிலே தான். ஒர்க்கு எல்லாமே பார்த்துக்கிட்டு கொஞ்சம் லேட்டா எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு, மண்டே பர்த்டேனா அவளுக்கு வந்து சாட்டர்டே தான் நாங்க ஷாப்பிங்க்கு போனோம். எப்பயுமே சுடிதாரு, பாவாடை சட்டை அந்த மாரியே எடுக்கிறதுனால, இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா எடுத்துறலாம். கொஞ்சம் மாடர்னாவே எடுக்கலான்னு சொல்லிட்டு, எங்க போலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருந்தோம். அப்புறம் வந்து சரி ட்ரெண்ட்ஸ் இருக்கு வீட்டு பக்கத்துல. சரி அதுக்கே போயிரலான்னு சொல்லிட்டு ட்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டோம். அவள்ட்ட முன்னாடியே கேட்டுருந்தேன். என்ன மாரி ட்ரெஸ்லாம் உனக்கு வேணும்? என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டே சொல்லிரு. அதுக்கேத்த மாரி நம்ம கடைக்கு போய்க்கலாம்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி அவ என்ன சொன்னான்னா, உங்களுக்கு புடிச்ச மாரியே எடுத்துருங்கம்மான்னு சொல்லிட்டா. சரின்னு சொல்லிட்டு தான் சரி, கொஞ்சம் நம்ம லாங்கா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஜீனு, அப்புறம் அதுக்கு மேல டாப்பு அந்த மாரி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஜெஷ்னாவ பொறுத்தவரையும் என்னன்னா, அவ எப்பயுமே ட்ரெஸ்ஸ வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுக்க மாட்டா. கொஞ்ச நாள்லயே அவளுக்கு வந்துட்டு கிழிஞ்சிரும். அதனால ரொம்ப குவாலிட்டியா எடுத்தா தான் அவளுக்கு தாக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு தான், சரி கொஞ்சம் ஸ்டாண்டர்டா நல்லதா பார்த்து எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். சின்னவ அவளுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. என்னன்னா, எந்த ட்ரெஸ்ஸா இருந்தாலும் அப்படியே பத்திரமா வச்சுப்பா. அப்படியே தான் இருக்கும். அவளுக்கு வந்து ட்ரெஸ்ஸு கிழியிறதோ, இல்ல அழுக்காவுறதோ எதுவுமே நடக்காது. என்னன்னா, நானே பார்த்து அவளுக்கு சின்னதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அத டிஸ்போஸ் பண்ணா தான் உண்டு. அதுவரையும் அவ பத்திரமா அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருப்பா. பட் இது வந்து காமன் தான். இந்த மாரி வீட்ல 2டே 2 பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா, கண்டிப்பா வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருந்தாங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட்டா தான் இருப்பாங்க இன்னொருத்தவங்க. ஏன்னா, இப்ப எங்க வீட்ல என்னன்னா, நானும் என் சிஸ்டரும் அப்படிதான். நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் அப்படியே பத்திரமா வச்சுப்பேன். எவ்ளோ நாள் ஆனாலுமே எனக்கு அது வந்து கிழியாது. அப்படியே இருக்கும். அது வந்து என்னன்னா, என் தங்கச்சி எனக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருப்பா. அடிக்கடி ட்ரெஸ் வாங்குற மாரி ஆயிடும் அவளுக்கு. எனக்கு எப்படின்னா, நானே பார்த்து அந்த ட்ரெஸ்ஸு வேணான்னு சொல்லி, யூஸே பண்ண வேணான்னு சொல்லி தள்ளி வச்சா தான் உண்டு. இல்லன்னா அது அப்படியே தான் இருக்கும். ஒன்ஸ் வாங்கிட்டேன்னா, அது என்ன ஆனாலும் அது அப்படியே தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி தான் நான் வச்சுப்பேன். ஜெஷ்னா கிட்ட நெறைய டீ ஷர்ட்ஸ் தான் இருக்கு. இந்த மாரி டாப் ஷார்ட்டா வந்து இல்ல. சரி இந்த வாட்டி இந்த மாரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அவ கையில எல்லாத்தையும் நான் குடுத்துட்டுருந்தேன். சரி ட்ரையல் பண்ணி பார்த்தா கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். அவளுக்கு செட் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டுருந்தேன். அவ கையில நெறைய ட்ரெஸ்ஸ குடுக்கவும், நிகாஷா என்ன பண்ணா, அ எனக்கு மட்டும் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு அவளுக்கும் கையில ஒண்ணு குடுத்து விட்டுட்டேன். அவளுக்கு ரொம்ப ஹேப்பியா போயிடுச்சு. அத அப்படியே கண்ணாடியில வச்சு வச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா. கேர்ள்ஸா இருந்தா நம்மளுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். என்ன மிடியாவும் போட்டுக்கலாம், சுடி, அப்புறம் ஜீனும் போட்டுக்கலாம். எது வேணாலும் நம்ம எடுத்து ஃபேன்சியா போட்டுக்கலாம். பட் பாய்ஸ்னா இவ்ளோ ஆப்ஷன்ஸ் இருக்காது. என்ன எல்லா விசேஷத்துக்கும் ஃபேண்ட்டு, சட்டை அப்படி இல்லன்னா ட்ராயரு, சட்டை அவ்வளோதான் ஆப்ஷன்ஸ் இருக்கும். வேஷ்டி, சட்டை மிஞ்சி மிஞ்சி போனா. மத்தபடி இந்த கேர்ள்ஸ்க்கு தான் நெறைய ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கு. இந்த வாட்டியும் நெறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. பட் வந்து என்னன்னா, சில இதெல்லாம் இவுங்க சைஸுக்கு எங்களுக்கு கிடைக்கல. அதனாலயே சொல்லிட்டு இந்த பெப்பா பிக் ட்ரெஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. என்ன கேட்டேன்னா, பசங்கள்ட்ட இந்த பெப்பா பிக் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு, அந்த பெப்பாவுல இருக்கிற டிசைன்ல இருக்கிற ஒரு பெப்பாவோட மூஞ்சில பார்க்க புடிக்கலையாம். அதனால அவங்க எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம சின்ன வயசா இருக்கும்போதெல்லாம் இந்த மாரிலாம் நம்மளுக்கெல்லாம் ஒரு சான்ஸ் கிடைச்சதே கிடையாது. இவங்களுக்கு இவ்ளோ சான்ஸ் கிடைச்சும் நம்ம சொன்னாலுமே, அதுல வந்து ஒரு இந்த பெப்பாவோட டிசைன் எனக்கு பிடிக்கல. அந்த அளவுக்கு இவங்களாலலாம் சூஸ் பண்ண முடியுது. பட் எங்க வீட்லலாம் அந்த மாரிலாம் ஆப்ஷன்ஸ்லாம் எங்களுக்கு கிடைச்சது கிடையாது. எங்க அப்பா, அம்மா எடுத்துட்டு வர்றதுல வேணா நாங்க சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாரி தான் நாங்கலாம் வளர்ந்தோம். பட் இந்த ஜெனரேஷன் அதான் சொன்னேனே, இத ஜெனரேஷன் கேப்புன்னு வேணா நம்ம சொல்லிக்கலாம். இந்த டீ ஷர்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாவே இருந்துச்சு. என்னன்னா, அது பட்டர்ஃப்ளை கட் மாரி, ஹேண்ட் வந்து பட்டர்ஃப்ளை மாரி இருக்கு. அதில வந்து பீட் ஒர்க்லாம் பண்ணியிருந்தாங்க. நம்பளே வாஷிங் மிஷின்ல தான் போட போறோம். அந்த பீட்ஸ்லாம் வந்து தாங்குமா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருந்துச்சு. ஆனா, ஜெஷ்னாக்கு வந்து அந்த பட்டர்ஃப்ளை ட்ரெஸ் ரொம்ப புடிச்சிருச்சு அந்த கலரு. அதனால சொல்லிட்டு அதையும் நாங்க எடுத்துக்கிட்டோம். ஃபைனலா எல்லா ட்ரெஸ்ஸையுமே ட்ரையல் பார்த்துட்டோம். இந்த ஆப்ஷன் இருக்கிறது நம்மளுக்கு நல்லதா போச்சு.
இந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்ம என்ன செட் ஆகுது நம்மளுக்கு, அப்புறம் சைஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லி போட்டு பார்க்குறது ரொம்ப வசதியா போச்சு நம்மளுக்கு. நம்ம சின்ன வயசுலலாம் இந்த மாரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்மலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. ஏன்னா, எப்பயுமே வந்து ஒரு சைஸ் அதிகமா தான் எடுப்பாங்க. அத போட்டுக்கிட்டு அது நம்ப அது கரெக்ட் சைஸ் வரதுக்கே வந்து கொஞ்சம் வருஷம் ஆகும். பெரியவளுக்கு மட்டும் எடுத்துட்டு, சின்னவளுக்கு எதுவும் எடுக்கலன்னா, அவ கோச்சுப்பாளேன்னு சொல்லிட்டு, அவளுக்கு ஒரே ஒரு டீ ஷர்ட் மட்டும் எடுத்தாச்சு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான்லாம் சின்ன வயசா இருக்கும்போது, எனக்கு பர்த்டேனா என் தங்கச்சிக்கும் சேர்த்து தான் ட்ரெஸ்ஸு. அவளுக்கு பர்த்டேனா எனக்கும் சேர்த்து தான் ட்ரெஸ் எடுப்பாங்க. அதுவும் இல்லாம, எங்களுக்கு எப்படி ட்ரெஸ் எடுப்பாங்கன்னா, ஒரே டிசைன் தான் இருக்கும். பட் கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நெறையா வருஷம் நாங்க அதேமாரி சேர்ந்து போட்டுருக்கோம். பசங்களுக்கு சூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நாங்க வந்து லேடீஸ் செக்ஷனுக்கு தான் வந்தோம். வந்துட்டு சரி என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் புதுசா வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு தான் வந்தது. இப்ப நம்மளுக்கு பர்ச்சேஸ் பண்ற ஐடியா கிடையாது. பட் என்னென்னலாம் வந்திருக்கு, இன்னும் பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்குமேன்னு சொல்லிட்டு தான் பார்க்கலான்னு வந்தோம். இந்த மாரி அடுக்கி வச்சிருக்கிறதெல்லாம் வந்து பிரைஸ் ரீசனபிளா தான் இருந்தது. இதெல்லாம் ஆஃபர்ஸ்ன்னு நெனைக்கிறேன். இந்த மாரி தொங்கிட்டு இருக்குல்ல, இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருந்தது. பட் குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. நம்பளே போன வாட்டி தான் ஈஏல கொஞ்சம் டாப்லாம் வாங்குனதுனால, சரி நம்ப எதுக்கு இப்பயும் வேஸ்ட்டா செலவு பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே வாங்கல. பட் வந்து பார்த்துட்டுருந்தேன். ரொம்ப நாளா இந்த மாதிரி லூஸ் ஃபிட் ஜீன் வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. அதனால சரி பிரைஸ் ரேஞ்ச்ல எவ்வளோ இருக்கு? அப்புறம் அதெல்லாம் நம்மளுக்கு சைஸ் கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லி சும்மா வச்சு பார்த்துட்டுருந்தேன். நல்ல குவாலிட்டியாவே இருந்துச்சு. பட் இப்ப வாங்குற ஐடியா இல்லாததுனால நான் வச்சுட்டு வந்துட்டேன். இந்த மாரி ஷாப்பிங்க்கு வந்தா, நம்ம மைண்ட கண்ட்ரோல் பண்றதே அது தனி கலையா இருக்கும் போல. ஏன்னா, நம்ம பார்க்கும்போது நல்லாருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிருவோம். பட் சில விஷயம்லாம் நம்மளுக்கு தேவையே இருக்காது. சில விஷயம் டிலே பண்ணி வாங்கிக்கலாம். சரின்னு சொல்லிட்டு இப்பலாம் நான் மைண்ட வந்து அதுக்கேத்த மாரி கொண்டு வந்துட்டுருக்கேன். என் மைண்ட் வந்து நான் சொல்றதுக்கு வந்து கேட்கணுன்றதுக்காக. நம்மளும் கொஞ்சம் வந்து குரோத் ஆகணும்னா, நம்ம மைண்ட நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்ல. அதுக்கு தான். மைண்ட் கண்ட்ரோலுன்னோனே எனக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. இத ஒரு கதைன்னும் சொல்ல முடியாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. இது வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம். பட் சும்மா நான் வந்து இங்க ஷேர் பண்றேன். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து லாங் பேக் வந்து கண்டக்ட் பண்ணாங்களாம். அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா, இது வந்து நான் கேள்விப்பட்டது தான். ஒரு கிளாஸ் ரூம்ல 50 கிட்ஸ் இருந்தாங்களாம். அந்த கிட்ஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்குலாம் ரொம்ப புடிச்ச ஸ்வீட்ட வந்து குடுத்துட்டாங்களாம். கையில கண்ணு முன்னாடி குடுத்துட்டு, இப்ப வந்து இத சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, பக்கத்து கிளாஸ்ல போயிட்டு, ஒரு கேமரா வச்சு அந்த கிட்ஸ வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்களாம். இப்ப உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இப்ப அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா, அந்த ஸ்வீட்ட வந்து சாப்பிடுவீங்களா? மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதுல மெஜாரிட்டி ஆஃப் தி கிட்ஸ் வந்துட்டு, ஸ்வீட்ட கையில பார்த்த உடனே பிரிச்சு சாப்பிட்டுட்டாங்களாம். ரொம்ப லிமிட்டடான கிட்ஸ் வந்துட்டு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி, ஒரு 1 ஹவர் இருக்கும். அந்த அளவுக்கு வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த சாக்லேட்ட சாப்ட்டாங்களாம். கடைசியா ஒரு 2% கிட்ஸ் மட்டும் அந்த சாக்லேட்ட கண்ணு முன்னாடியே இருந்தும் சாப்பிடவே இல்லையாம். பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்களே தவிர, அத டச்சே பண்ணலையாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இந்த கிளாஸோட முடியலையாம். என்னன்னா, அந்த கிட்ஸ வந்து தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டே இருந்தாங்களாம். ஃபியூச்சர்ல அவங்களோட பிஹேவியர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணாங்களாம். அதுல வந்து உடனே சாப்பிட்ட கிட்ஸ் எல்லாம் வந்து ஆவரேஜா தான் இருந்தாங்களாம். சொல்லப்போனா ரொம்ப புவரா தான் இருந்தாங்களாம். அதிலே வந்து கொஞ்ச நேரம் தாக்கு புடிச்சு, கொஞ்ச நேரம் டைம் எடுத்து ஃபைனலா சாப்பிட்டவங்க ஓரளவுக்கு ஆவரேஜா இருந்தாங்களாம். ஆனா, அந்த டாப் 2% கிட்ஸு அப்படி மைண்ட் கண்ட்ரோல் பண்ணாங்க பாருங்க. அவங்க மட்டும் வந்து ஹையா இருந்தாங்களாம். ரொம்ப ரிச்சா இருந்தாங்களாம். மில்லினியர்ஸா இருந்தாங்களாம். இத கன்க்ளூட் பண்றதுக்கு என்ன சொன்னாங்களாம், இது மாரி மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியறவங்களால தான் வந்து சக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்களாம். ரொம்ப போர் அடிச்சுட்டேனா என்னன்னு தெரியல. சாரி மன்னிச்சிருங்க. சரி நம்ப கதைக்கு வரலாம். வாட்ச்மேன் அண்ணா வந்துட்டு 4 வாழைக்கா குடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் பஜ்ஜி போடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். டோட்டலா 4 வாழைக்கா குடுத்தாங்க. அதுல வந்து 2 வாழைக்காவ பசங்களுக்கு ஸ்கூலுக்கு சிப்ஸ் மாரி போட்டு குடுத்துட்டேன். நான் அடிக்கடிலாம் சிப்ஸ் போட மாட்டேன். சரி ரொம்ப ஆசையா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் சிப்ஸே போட்டேன் அன்னைக்கு. அப்புறம் மீதி 2 வாழைக்கா இருந்தது. சரி அது 2த்தையும் பஜ்ஜி பசங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு போடலான்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன நெனச்சேன்னா, 2 வாழைக்காவையும் சேர்த்து பஜ்ஜி போடலான்னு நெனச்சா, 1 வாழைக்காவ வந்து பஜ்ஜி போட்டாலே ஒரு குண்டா நெறைய வந்துருச்சு எனக்கு.
நான் நார்மலா இந்த மாரி அதிகமா ஆயில் ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே செய்ய மாட்டேன். ரொம்ப ரேர் தான். இந்த பஜ்ஜி போடும்போது எனக்கு வந்து எங்க வீடு ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா, எங்க வீட்ல வந்து எப்பயுமே இது மாரி தான். அ ரொம்ப அடிக்கடி செய்ய மாட்டோம். பட் எப்பயாவது செய்வோம். அப்ப வந்துட்டு இது மாரி வீட்லயே செஞ்சு நாங்க எல்லாம் சேர்ந்து ரவுண்டா உட்காந்து சாப்பிடுவோம். அது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கும். கடையில வந்து வாங்கும்போது சரி 1, 2 பஜ்ஜி சாப்பிடுவோம். அது ஓகே தான். பட் இந்த மாரி வீட்லயே நம்ம செஞ்சு பசங்களோட சேர்ந்து சாப்பிடுறதே அது தனி சுகமா இருக்கும். இந்த மாரி லீவ் டைம்ல வந்து ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றது. நான் வந்து இன்னைக்கு வாழைக்காவும், பொட்டேட்டோவும் தான் பஜ்ஜி போட்டேன். நாங்க வந்து எங்க வீட்ல மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா, வாழைக்கா, ஆனியனு அந்த மாரி போட்டு சாப்பிடுவோம். அதுக்குன்னே ஒரு பெரிய ஆனியனா வாங்கிட்டு வருவாங்க. என்னன்னா, அந்த ஆனியன் பஜ்ஜி போடும்போது என்ன ஆகும்னா, அது அப்படியே உறிஞ்சு வரது தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மத்தபடி அது போட்டதுக்கப்புறம் இந்த வாழைக்கா பஜ்ஜிய விட எனக்கு அந்த ஆனியன் பஜ்ஜி டேஸ்ட்டு வேற லெவல்ல இருக்கும். கடையிலயும் கிடைக்குது. பட் இந்த ஆனியன் பஜ்ஜி வந்து கொஞ்சம் ரேரா தான் கிடைக்குது. எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கடையில இந்த வாழைக்கா கிடைக்கும். அப்புறம் இந்த பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு பஜ்ஜிலாம் நல்லா கிடைக்குது. பட் இந்த ஆனியன் பஜ்ஜிலாம் கொஞ்சம் ரேர் தான். சொன்ன மாரியே குண்டா நெறையா பஜ்ஜி வந்துருச்சு. நெறையா போட்டு வச்சு, தேங்காய் சட்னி தொட்டு அப்படியே சாப்ட்டு டின்னரையும் முடிச்சுட்டோம் நாங்க. அடுத்த நாள் சண்டே வந்து சிவராத்திரி. சிவராத்திரிக்கு கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு தான் நாங்க கெளம்புனோம். என்னன்னா, ஒரு 3 இயர்ஸா வந்து சிவராத்திரிக்கு கண்ணு முழிச்சுட்டு இருக்கோம். எங்க வீட்ல வந்து இந்த சிவராத்திரி கண்ணு முழிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. பட் நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்க தமிழ் மிஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு இத வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. நைட்டு ஃபுல்லா கண்ணு முழிச்சுட்டு, ரொம்ப டயர்டா வந்து உட்காந்துருப்பாங்க எங்க தமிழ் மிஸ்ஸு. நாங்கலாம் கேட்போம், "எதுக்கு மிஸ் இவ்ளோ டயர்டா உட்காந்துருக்கீங்க? என்ன ஏதுன்னு?" கேட்கும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது, முன்னா நாள் சிவராத்திரிம்மா நாங்க ஃபுல்லா கண்ணு முழிச்சுட்டு கோயில்ல இருந்துட்டு, காலையில சரி வரலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன்னு சொல்லுவாங்க. அப்பதான் வந்துட்டு கேட்டோம், எதுக்காக இது மாரி பண்றது? அதெல்லாம் கேட்கும்போது, அவங்க வந்துட்டு, "இது கண்ணு முழிக்கிறது ரொம்ப விசேஷம்." அந்த மாரிலாம் சொல்லி தந்தாங்க. பட் அதுக்கப்புறம் கூட நாங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணது கிடையாது. பட் ரீசென்ட்டா வந்து இந்த சிவராத்திரி எல்லாமே ஹைப் ஆயிடுச்சு. அதனால சரி நம்பளும் வந்து முழிக்கலான்ட்டு சொல்லிட்டு முழிச்சோம் இந்த வாட்டி. 3 இயர்ஸா முழிச்சிட்டு இருக்கோம். பட் நாங்க என்ன பண்ணுவோம்னா, இத வந்து ஒரு கெட் டுகெதர் மாரி நாங்க பார்த்துப்போம். ஏன்னா, என் சிஸ்டரும் இங்க தான் இருக்கா பக்கத்துல. அவளும் நானும் சொல்லி வச்சுக்கிட்டு ஒரே இடத்துல மீட் பண்ணிக்கிறது. அன்னைக்கு ஃபுல்லா சேர்ந்து இருந்துட்டு நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறது, கொஞ்சம் மெடிடேஷன் பண்றது, அது மாரி எல்லாமே நாங்க வந்து ஒரு கெட் டுகெதர் மாரி தான் இத கொண்டு போயிட்டுருக்கோம். நம்பளா வந்துட்டு இத வந்து தனியா முழிக்கிறோம்னு சொல்லிட்டு வீட்லயே உட்காந்து முழிச்சுட்டு இருந்தோம்னா, கண்டிப்பா ஒரு 12 மணி வரையும் நம்ம தாக்கு பிடிச்சிரலாம். அப்படியே 1 மணிக்கெல்லாம் நம்மளுக்கு அப்படியே தூக்கம் சொக்க ஆரம்பிச்சுரும். அதனால சொல்லிட்டு இது மாரி விஷயம் நம்மளால முடியாத விஷயத்துக்கு நம்பளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னர் மாரி வச்சுக்கணும். ஏன்னா, இப்ப நம்மளால அதுக்கு மேல முழிக்க முடியாதுன்னா, நம்ப கூட யாராவது சேர்ந்து முழிச்சாங்கன்னா, நம்பளுக்கும் அது ஒரு மோட்டிவேஷனா இருந்து சேர்ந்து நம்ம முழிச்சுருவோம். அதனால தான் சொல்லிட்டு எல்லாரும் வந்து கோயிலுக்கு போறது. நாங்க கோயிலுக்கு போறது மட்டும் இல்லாம, இது மாரி மீட் பண்ணிக்கிட்டு, அந்த டைம்ல நாங்க பேசிக்கிறது, பாத்துக்கிறது, அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்றது எல்லாம் பண்ணிட்டு, அந்த நாளே எங்களுக்கு ஒரு இனிமையா போயிடுச்சு. அதுவும் இந்த வாட்டி சிவராத்திரி எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலு. ஏன்னா, பாப்பாவோட பர்த்டே வந்து அன்னைக்கு தான் வந்துச்சு. கரெக்ட்டா அந்த 12:00 தான் நாங்க வந்து பாப்பாவுக்கு பர்த்டே விஷஸ்லாம் சொல்லி, விஷ் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம். இதுல என்னன்னா, ஜெஷ்னாக்கு மட்டும் அன்னைக்கு பர்த்டே கிடையாது. என் தங்கச்சி பையனுக்கும் அன்னைக்கு தான் பர்த்டே. அதனால அந்த 2 பேருக்கும் நாங்க வந்து விஷ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வருஷம் அவங்களுக்கு கோயில்லயே பர்த்டே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த வருஷம் அவங்களுக்கு சூப்பரா போகும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நல்லா பிரசாதம் சாப்பிட்டோம். 3 கோயில் போனோம். 3 கோயில்லயுமே நல்லா பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நெறைய பிள்ளைங்க வந்து டான்ஸ்ல சேர்ந்திருந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அது பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஆசையா இருந்துச்சு. சின்ன சின்ன குழந்தைங்கலாம் ஆடம்போது ரொம்ப அழகா இருந்தது. மினி விளாக்லயே சொல்லியிருப்பேன். இந்த வாட்டி எப்பயும் பார்க்காத ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயத்த பார்த்தேன். அது என்னன்னா வந்துட்டு, நெறைய காலேஜ் படிக்கிற பசங்க, அதுக்கப்புறம் ஸ்கூல் படிக்கிற பசங்கலாம் வந்து எங்க கூட சேர்ந்து கண்ணு முழிச்சிட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன பசங்கலாம் வந்து இந்த மாரி இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, அதுக்காக கண்ணு முழிச்சது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹேப்பியா ஃபீல் ஆச்சு. 10த், 12த் போர்டு எக்ஸாம்ஸ் எழுத போறவங்கலாம் நல்லபடியா எக்ஸாம் எழுதணும். அப்ப பார்க்கும்போது அந்த பிள்ளைங்கலாம் வந்து கிட்டத்தட்ட 10த், 12த் படிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. அந்த மாரி தான் இருந்தாங்க.
அவங்கலாம் நல்லபடியா எக்ஸாம் எழுதி லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். விளக்கெல்லாம் போட்டோம். பசங்களும் சேர்ந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து கொஞ்சம் ஒரு மலை மாரி இருக்கும். அதனால சரி மலை மேல ஏறி உட்காந்துக்கிட்டோம். கொஞ்ச நேரம் லைட்டா மெடிடேஷன் பண்ணிட்டு, அப்புறம் ஒரு 2:30 வரையும் முழிச்சிருந்தோம். அதுக்கு மேல சரி வேணாம், பசங்களுக்கு அடுத்த நாள் ஸ்கூலுக்கும் அனுப்பணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம் வீட்டுக்கு. லாஸ்ட் டைம் வந்து பசங்க ரொம்ப சேட்ட பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. இந்த வாட்டி மெடிடேஷன்லாம் பண்ணாங்க. 6:00 வரையும் முழிக்கணும் போல. பட் எங்களால 2:30 வரையும் தான் இருக்க முடிஞ்சது. அடுத்த நாள் பசங்க ஸ்கூலுக்கு போணும்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சுட்டு பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டோம். சாதாரண நாளா இருந்தா கூட லீவ் போட்டுறலாம். இது மாரி பர்த்டேவா இருக்கிறதுனால அவளுக்கு கலர் ட்ரெஸ் போட்டு போணும்னு ரொம்ப ஆசை. அதனால சரி ஸ்கூலுக்கு கண்டிப்பா போவேன்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பி போயிட்டா. ஸ்கூல் இருக்கிறப்ப பர்த்டே வந்தா ரொம்ப ஜாலியா தான் இருக்கும். ஸ்கூலுக்கு கலர் ட்ரெஸ் போட்டு போலாம். அதேமாரி எல்லாருக்கும் சாக்லேட்ஸ் எல்லாம் குடுத்துட்டு, அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலா தான் இருக்கும். பட் நான் தான் வந்து அத அனுபவிச்சதே கிடையாது. ஏன்னா, என் பர்த்டே எப்பயுமே வந்து மே மாசம் கடைசியில தான் வரும். எப்பயுமே ஆனுவல் டே லீவா தான் இருக்கும். ஸ்கூல் முடிஞ்சு வந்தோனே கேக் கட்டிங் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி நிகாஷா வந்து அவங்க அக்காக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தா. கேக் கட்டிங்க்கு ஜெஷ்னாவோட ஃப்ரெண்ட் ஹனா மட்டும் வரான்னு சொல்லியிருந்தா. சரின்னு சொல்லிட்டு அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு. எப்பயுமே சாக்லேட் ஃப்ளேவர் கேக்கே வாங்குவாங்க. நான் இந்த வாட்டி சொல்லி தான் அனுப்புனேன். சாக்லேட் ஃப்ளேவரே வாங்கி வச்சுறாதீங்க. வேற ஏதாவது டிஃப்ரெண்ட்டா வாங்குங்கன்னு சொல்லி சொன்னதுனால, இந்த வாட்டி ஸ்ட்ராபெர்ரி கேக் தான் வாங்கியிருந்தாங்க. இந்த வாட்டி சூப்பர் டேஸ்ட்டா இருந்துச்சு. எல்லாரும் சாப்பிடுற மாரி. சாக்லேட் மட்டும் வாங்கியிருந்தாங்கன்னா, பசங்க மட்டும் தான் அதிகமா சாப்பிட்டுட்டு இருப்பாங்களே தவிர, நம்பளால அத வாயிலே வைக்க முடியாது. எப்பயுமே இந்த கேக் வெட்டினா ஒரு ஹாப்பினஸ் வந்துரும். ஏன்னா வந்து நம்ப வந்து சின்ன வயசுலலாம் இந்த மாரிலாம் க்ரீம் கேக்லாம் வந்து அந்த அளவுக்குலாம் வெட்டினது கிடையாது. வீட்லயே எங்க அம்மா ரெடி பண்ற கேக் தான். அத அப்படியே வெட்டிட்டு நாங்க பாட்டுக்கும் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிருவோம். இந்த மாரி கேக்கு, க்ரீமு இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் தான் அப்பலாம். இப்போ வந்து அது ஜஸ்ட் லைக் தட்ன்னு ஆயிடுச்சு. ஃப்ரெண்டு வர வரையும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். அதனால வந்து பார்த்துட்டு எட்டக போயிட்டு இருந்தா சின்னவ. ஒரு இடத்துல எழுதி வச்சிருந்தாங்க பசங்க. கொசு இருக்கும் மற்றும் கடிக்கும், என்னையும் கடித்ததுன்னு சொல்லிட்டு. இங்க நாங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறதுனால எங்களுக்கு கொசு தொல்லை கொஞ்சம் ஜாஸ்தி தான். அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸா அவங்க இது மாரி எழுதி வச்சிருக்காங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, எப்படி இவங்க ஸ்பெல்லிங் கரெக்ட்டா எழுதுனாங்கன்னு சொல்லிட்டு தான். ஜெஷ்னா ஃப்ரெண்டு ஹனா வந்ததுக்கப்புறம் நாங்க கேக் கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிட்டு அவ ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் கொண்டு வந்திருந்தா. அவ கிஃப்ட் கொண்டு வந்தது கூட எங்களுக்கு வந்து பெருசா தெரியல. பட் அவ வந்து 1 ஹவர் இவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு சொன்னா. அவங்க அப்பா சொன்னாங்க. அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. என்ன பொறுத்தவரையும் இந்த உலகத்திலேயே பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? டைம் தான். ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு நம்ப உண்மையிலே ஒரு கிஃப்ட் தரணும்னா, அவங்களுக்கு நம்பளோட டைம் தர்றது தான். மத்த எந்த பொருளுக்கும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அந்த மாரி டைம வந்து குடுத்தது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இதுல என்ன டேக் அவேனா, யாராவது உங்க லவ்டு ஒன்ஸ்க்கு ஏதாவது குடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களோட டைம குடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. மத்தபடி எந்த பொருள் வாங்கி குடுத்தாலுமே, அந்த டைம குடுக்கறதுக்கு நிகராகாது. இத அட்வைஸா எடுத்துக்க வேணாம். ஒரு சஜஷனா எடுத்துக்கோங்க. இந்த மாரி கிட்ஸ் எல்லாம் இவ்ளோ தெளிவா இருக்கிறத பார்க்கும்போது, எனக்கு உண்மையிலே வந்து நம்பலாம் வந்து நம்பளுக்குலாம் ஏன் அந்த மாரிலாம் தோணலன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. அவ வந்து அவ ஃப்ரெண்ட் வந்து கிஃப்ட் குடுத்தது, பிளஸ் நாங்களும் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சிருந்தோம் அவளுக்கு. அதெல்லாம் காமிச்சோனே அவளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இது வந்து நிஹாஷா குடுத்த கிஃப்ட்டு. வழக்கம் போல அவ ரெயின்போ கேக்கு, அப்புறம் ஹார்ட்டு, அப்புறம் வந்து ₹10 காயின் வச்சு குடுத்துட்டா. பேக் சைட்ல ஐ லவ் யூ அக்கான்னு சொல்லிட்டு எழுதி குடுத்திருந்தா. அந்த ஸ்பெல்லிங்லாம் அவளுக்கு தெரியல. எங்கள்ட்ட கேட்டு கேட்டு எழுதி குடுத்திருந்தா. அவ ஃப்ரெண்ட் ஹனா வந்துட்டு அவளுக்கு வந்து விண்டோ பெயிண்டிங் கிட் வந்து குடுத்திருந்தா. எனக்கு வந்து அத பத்தி ஐடியா இல்ல. பட் ஜெஷ்னாக்கும் அவளுக்கும் தெரிஞ்சிருந்தது. அவங்க 2 பேரும் அத பத்தி ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன பண்ணணும், எப்படி எல்லாமே அவளுக்கு சொல்லிக் குடுத்துட்டு தான் போனா. எப்பயுமே ஜெஷ்னாக்கு வந்து இந்த டிராயிங்கு, இந்த கலரிங்லலாம் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அவ ஃப்ரெண்ட் வந்து அத நோட் பண்ணி கரெக்ட்டா அவளுக்கு புடிச்ச மாரி வாங்கிட்டு வந்து குடுத்துருக்கா. ரொம்ப ஹாப்பி அவளுக்கு ஜெஷ்னாக்கு.
அவளுக்கு ஃபுல்லா சொல்லிக் குடுத்துட்டா. எப்படி அத பண்ணணும், ஏது எல்லாமே வந்து ஜெஷ்னாக்கு, நிஹாஷாக்கு 2 பேருக்குமே சொல்லிக் குடுத்துட்டு தான் போனா. ஜெஷ்னா வந்து ரொம்ப நாளா வந்து ரிமோட் காரும், வாட்சும் கேட்டுட்டு இருந்தா. அதனால சரி ஸ்மார்ட் வாட்ச் கேட்டுருந்தா. பட் நாங்க வந்துட்டு அவளுக்கு ஸ்கூலுக்கு வந்து ஸ்மார்ட் வாட்ச் அலவுட் இல்ல. அதனால நார்மல் வாட்ச் வாங்கிட்டு, அவளுக்கு பிடிச்ச ரிமோட் காரும் வாங்கி தந்தோம். சின்ன வயசுல அவளுக்கு ரிமோட் கார் நாங்க வாங்கி தந்ததில்ல. ஏன்னா, அவளுக்கு அத எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. அதுவும் இல்லாம ரொம்ப நாள் வச்சுக்க மாட்டான்னு சொல்லிட்டு. இப்ப தான் வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்திருக்கு. சரி அவ விளையாடட்டும் 2 பேரும் சேர்ந்து விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் ரிமோட் கார் வாங்கி குடுத்தோம். அந்த கிஃப்ட் பேக் பண்ணத பார்த்தோனே ரிமோட் கார் இருக்கிறத பார்த்துட்டா. அது வந்து அவளுக்கு தெரிஞ்சிருச்சு ரிமோட் காருன்னு. பட் உள்ள வாட்ச் இருக்குன்றது 2 பேருக்குமே தெரியாதா? சரின்னு சொல்லி 2 பேரும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. அ ஜெஷ்னாக்கு ஒரு வாட்ச் வாங்குனதுனால, சரி நிகாஷாக்கும் ஒண்ணு வாங்கிருவோம். அவளுக்கும் வந்து பிடிக்குமேன்னு சொல்லிட்டு அவளுக்கும் ஒண்ணு வாங்கியாச்சு. இப்ப தான் ஆனா அவளுக்கு டைம்லாம் வந்து பார்க்கறதுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. அப்போ கையில வாட்ச் இருந்ததுன்னா, அவளும் கொஞ்சம் கொஞ்சமா சீக்கிரம் கத்துப்பாளேன்னு சொல்லிட்டு வாங்கி தரலான்னு சொல்லிட்டு வாங்கி தந்துட்டோம். ரிமோட் கார் மட்டும் 2 பேரும் ஷேர் பண்ணி விளையாடணும்னு சொல்லி தான் சொல்லியிருக்கோம். பட் பார்ப்போம் எந்த மாரி போகுதுன்னு தெரியல. இவ கூப்பிடும்போது அவ வரமாட்டேன்னு சொல்லுவா விளையாடுறதுக்கு. அவ கூப்பிடும்போது இவ வரமாட்டேன்னு சொல்லுவா. இதே தான் நடக்கும். இவ ரிமோட் கார் கேட்டோனே நாங்க வாங்கி தந்துட்டோம்னு சொல்லிட்டு, நிஹாஷா என்ன யோசிச்சிருக்கான்னா, அவ பர்த்டேக்கு வந்து ஹெலிகாப்டர் வாங்கி தரணும்னு சொல்லி கேட்டிருக்கா. ரிமோட் காராவது கொஞ்ச நாள் வரும். ஹெலிகாப்டர் வந்து பறக்க விட்டோம்னா, டக்கு டக்குன்னு போய் எங்கேயாவது இடிச்சு சீக்கிரமா டேமேஜ் ஆயிடும். பார்ப்போம் என்ன வாங்கலான்னு சொல்லிட்டு. அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. சரி அத பத்தி இப்போ பேச வேணாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நான்லாம் சின்ன வயசா இருக்கும்போதெல்லாம், ஏதாவது ஒரு பொருள் கேட்டோம்னா, உடனே கிடைக்கும்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். பட் இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல இருக்கிற பசங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஏதாவது கேட்டா உடனே கிடைக்கணுன்ற மாரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பட் அது நல்ல ஹேபிட் கிடையாது. நான் பசங்கள்ட்ட என்ன சொல்லி வைப்பேன்னா, ஏதாவது வேணும்னா நீங்க எங்கள்ட்ட சொல்லுங்க. நாங்க உடனே வாங்கி தருவோம்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எங்களுக்கா எப்ப வாங்கி தரணும்னு தோணுதோ, அப்பதான் வாங்கி தருவோம்ன்னு சொல்லி, இப்ப வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருக்காங்க. அதுக்கு ஒத்துக்கலன்னா, நான் முடியாதுன்னே சொல்லிருவேன் டைரக்ட்டா. ஏதாவது கேட்கும்போதே, இல்ல வாங்க முடியாதுன்னு சொல்லிர்றது. இல்ல இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறீங்கன்னா, சரி எப்பயாச்சுமாவது கிடைக்கும் உங்களுக்கு. இல்ல உங்களுக்கு உடனே தான் கிடைக்கணும்னா, அது முடியாதுன்னே சொல்லிருவேன். பசங்களுக்கு இப்ப என்ன மென்டாலிட்டி வந்துருச்சுன்னா, ஒரு பொருள் கிடைக்காம போறதுக்கு கொஞ்சம் தள்ளி கிடைச்சாலே பரவாயில்லன்ற மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க. அதனால உடனே வேணும்னு சொல்லி இப்ப அடம் பண்றது கிடையாது. இந்த டெக்னிக்க வேணா நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் விலாக்ல மீட் பண்ணலாம். அதுவரை ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே பாசிட்டிவ் வித் லாட்ஸ் ஆஃப் லவ். தேங்க் யூ. பாய்.